ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசுனர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் நீண்ட இடைவெளிக்கு பிறகாக ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த முறை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் 4 பேர் இணைஞ்சிருக்காங்க நம்ம நிகழ்ச்சியில். இதுக்கப்புறம் நிறையா இது மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுங்க, நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு தான் இந்த ஒரு வாய்ப்பு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் 4 பேர் இணைஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் கமிங். வாய்ப்புக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நமஸ்தே, நான் ஜெகநாதன், ரிட்டையர்ட் மெடிக்கல் ரெப், மடிப்பாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். பேசு தமிழா பேசு சேனலை பொறுத்தவரையிலும் ஓப்பனிங் செரிமனிலேயே நான் அட்டன் பண்ணுவேன். ஓப்பனிங் செரிமனிலேருந்து நான் தொடர்ச்சியாக சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சமுதாயத்துக்கு தேவையான நல்ல கருத்துக்கள், அதே சமயத்தில் ஆணித்தரமான கருத்துக்களை சொல்கிறதில் ஈடு இணை இல்லாமல் சேனல் விளங்குது. முதல்ல அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தங்களுடைய சேவையை பொதுமக்களுக்கு வெறுப்பின்றி அளிக்குமாறு வேண்டுகிறேன். உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம் என்ன இங்கே நம்ம சேனலில்? என்னோட ஃபேவரட் ப்ரோக்ராம்னு பார்த்தோம்னா, நான் வந்து இங்கிலீஷ் சேனலில் டிபேட்டில் ரிப்பப்ளிக் டிவி டிபேட்டு ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அதே மாதிரி தமிழ் சேனலில் பார்க்கும்போது ரங்கராஜ் பாண்டியோட அது பார்த்து பேசு தமிழா பேசு பார்க்குறேன். ஸோ பேசு தமிழா பேசு பார்க்குற முகஸ்துதிக்கு சொல்ல இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அப்படியே கொஞ்சம் அரசியல் பேச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். விஜய் ஃபினாமினன் பற்றி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா விஜய் அவர்கள் இப்படி ஆட்சி அமைப்பார் என்று? விஜயோட ஆட்சி காலத்தை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? 2 மாதம் தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, பர்சனலான நிகழ்ச்சி. எப்படின்னா, நான் கிண்டியிலேருந்து ஃபேமிலியை மடிப்பாக்கம் ஷூட் பண்ணேன். மடிப்பாக்கம் ஷூட் பண்ணிவிட்டு ரேஷன் கார்டு மாற்றணும், சோளிங்கரில் தான் வந்து தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குது, அங்கே தான் போய் பார்க்கணும். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது என்னோட சர்வீஸில் 10 பைசா லஞ்ச லாவண்யம் இல்லாமல் அடுத்த செகண்ட் வேலை முடிஞ்சுது. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமான்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா கம்பன் விட்டு கட்டு தெரியும் கோவை போடணும்னு சொல்கிற இதில் தாலுக்கா ஆஃபீஸ் வாசப்படியே பைசா கேட்குற நேரத்தில் இது ஒரு இப்போ அந்த மாதிரி இருக்குது. போக போக எப்படி இருக்குமோ தெரியல. பட் அந்த விஷயத்தில் லஞ்ச லாவண்யம் ஒழிக்கணுன்ற எண்ணம் இருக்குது, அதுவே பெரிய பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் மற்ற விஷயத்தில் மத சார்பான நிலைகளை, இந்து சமய அந்த பிரச்சனையில் இன்னும் போக போக தான் அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு புரியும். பட் லஞ்சத்தை ஒழிக்கணுன்ற ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். ஸோ அடுத்து நம்ம டிடிஎஸ் ரவி அவர்கள் நினைச்சிருக்காரு. சார் தேங்க்யூ ஃபார் கம்மிங். சொல்லுங்க ஜி. நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க விஜயோட ஆட்சியை இப்போ வரைக்கும்? இல்லை, இந்த ஒரு நாட்டுக்குள்ளே வரும்போது அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ஸ்கூல்ஸ் கட்டுறது, அதன் மூலமாக மக்களை வந்து அங்கே கொண்டு வர்றது, அதன் மூலமாக மதம் மாற்றுவது அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். இதை மனசில் வச்சுக்கணும். அடுத்தது வந்து தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்கு மாவட்டம், கிழக்கு மாவட்டம் வறுமையில் இருக்கும், மேற்கு மாவட்டம், வடக்கு மாவட்டங்கள் செழுமையாக இருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? 60-70 வருடமாக யாரோ ஆண்டிருக்காங்க. திராவிட கட்சிகளிடம் தான் இருக்குது. எம்ஜிஆர் வந்திருக்காரு, ஜெயலலிதா வந்திருக்காங்க. இத்தனை பேர் இருந்தும் ஏன் வந்து கிழக்கு, வடக்கு, தெற்கு மாவட்டங்கள் மட்டும் ஏழ்மையிலே இருக்குன்னா அது கடலோர பகுதி. கடலோர பகுதியை ஏழ்மையில் வைத்து கொள்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. கல்கி படம் தேசிய விருது வாங்கியிருக்கு. டைம் கிடைக்கும்போது தயவு செஞ்சு பாருங்கள், காரணங்கள் புரியும். அப்போ அந்த மாவட்டங்கள் ஏழ்மையில் இருந்தால் தான் மதம் மாற்ற முடியுங்கிற ஒரு எண்ணம் வரும். இது வடக்கு அண்டு மேற்கு மாவட்டங்களில் 3 ரூபா பர் கேபிட்டா இன்கம் இருக்கும்னா இங்கே வந்து 1 ரூபா இருக்கும் தனிநபர் வருமானம். 3க்கு 1ங்கிற வித்தியாசத்தோடைய செயல்படும். இதை நோக்கியெல்லாம் ஒரு அரசியல் நடக்கணும், இதையெல்லாம் முதல்ல மட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். அப்போது இந்த மாதிரி தான் இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட 28 மாநிலங்கள் இருக்குன்னா அதில் 6 மாநிலங்கள் வந்து 50% ஜிடிபியை கொடுக்குது. 6 மாநிலங்கள் 60%, 50% ஜிடிபியை கொடுக்குதுன்னா அவங்க கடுமையாக உழைக்கிறாங்க, மீதி 22 மாநிலங்கள் வந்து சோம்பேறிகளாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. இவன் விற்றா அவன் வாங்கணும், அவன் வாங்கினா தானே அவனுக்கு வணிகம். அப்போ அவன் வாங்குகிற நிலைமையில் இருக்கான், அவன் விற்கிற நிலைமையில் இருக்கான். இப்படி தான் அந்த சமத்துவம் வரணும். தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி 38 மாவட்டங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதில் 6 மாவட்டங்கள் தான் உற்பத்தியில் பெரிய மாவட்டங்கள். அப்போ மீதி 32ம் வேஸ்ட்டாக கேட்டால் இவன் வாங்கினா தான் அவன் விற்க முடியும். அதனால தான் ஒரு வருமானம் கவர்மெண்ட்டுக்கு வந்ததுன்னா அதை பரஸ்பரமாக
தமிழ்நாடு பூரா பிரித்து கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் முதலமைச்சருக்கு வரும். அதே மாதிரியே இந்தியா பூரா கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் பிரதம மந்திரிக்கு வரும். அதுக்கு தான் ஃபினான்ஸ் கமிஷன் அதெல்லாம் வச்சுருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் சொன்னால், நீங்கள் கேட்டது வந்து விஜய் வந்தார், எல்லாமே சுபிட்சமாக இருக்குது, எல்லாருமே அற்புதமாக ஊழியங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறதாக இருந்ததுன்னா, நாம் செய்திருக்கிற மிகப்பெரிய மாற்றம் 3. அதில் 2 பிஜேபிக்கு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒன்று. அந்த 3 மாற்றங்கள் என்னன்னு சொன்னால், ஒரு அலாவுதீன் கில்ஜி குடும்பம், 13 குறுநில மன்னர்கள், இந்த 14 பேர்கிட்ட தான் ஒட்டுமொத்த பணம் இருக்கும். யார் எப்படி சாப்பிட்டாலும் நொந்து போனாலும் வாழ்ந்தாலும் செழுமையாக இருந்தாலும் அந்த 14 குடும்பத்துக்கு தான் போகுங்கிற நிலை மாறி இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்கு போகுதுங்கிற நிலைமைக்குள்ளே வந்திருக்கோம். இது மிகப்பெரிய மாற்றம், நல்ல விஷயம். மக்கள் ஆரவாரத்தோடு விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எப்போதுமே கல் தான் பிள்ளையாராகும், பிள்ளையார் நேராக வந்து கல்லாகிறது இல்லை. அப்போ நாம் வந்து ஒரு மனிதனை உருவாக்குறோம். நீ முதலமைச்சராக இருக்க, உனக்கு பரஸ்பர எண்ணம் இருக்குது, இது வந்து வெறும் பரலோகம் இல்லை, இதை நீ வந்து சுபீட்சமாக மாற்றணும், இப்படியெல்லாம் அவரை நம்ம கொண்டு போகிறோம். அது நடந்துடும். பிள்ளையாராக மாறிடுவார், இல்லைன்னா எந்த மதம் யாராக மாறினாலும் நல்லது தானே கொடுக்க போகிறார், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. நம்மளுடைய சில தவறுகள்னால நம்ம வந்து லஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். 2020க்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய கார்டை வந்து அரிசி கார்டாக மாற்றிக்கலாம், ஆன்லைன்லேயே மாற்றிக்கலாம். நீங்கள் கடைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ரேஷன் ஷாப்புக்கு போகணும்னா நீங்கள் கேஸை மாற்றினா தான் உங்களுக்கு ரேஷன் ஷாப்பே கிடைக்கும். அப்போ கேஸ் இல்லாதவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கும். ஸோ இது தன்னை போல் நடந்துகிட்டு இருந்த ஒன்று. இன்றைக்கி நாம் அதை என்ன பண்ணுறோம், திராவிட கட்சிகள்னால் லஞ்சம் இருந்தது, விஜய்னா இல்லை. ஊழல் இருக்காங்கிறது தான் கேள்வி. லஞ்சம் வேற, ஊழல் வேற, கரப்ஷன் வேற, இது வேற. ஸோ அந்த ஊழல் இருக்கா அப்படின்னு கேட்டால், பழனியில் நடந்ததை பற்றி இப்போ விசாரிக்கிறாங்க. ஊழலாக இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். 25,000 கோடி மதிப்புள்ள டிஆர் ரமேஷ் மாதிரி ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையே கோவிலுக்காக அர்ப்பணிச்சிருக்கிற அவர் எடுத்து சொல்கிறாரு, 25,000 கோடி இந்த 10,000 பேருக்கு போயிருக்கிறது தவறு அப்படிங்கிறாரு. நாம் வரலாற்றை பேசிக்கிட்டு இருக்கோம். இமாம் நிலம் என்றால் என்ன, இது என்றால் என்ன, ராஜராஜ சோழன் என்ன பண்ணார், இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். அது உண்மை இல்லை. இந்த 10,000 பேரில் 6,000 பேருக்கு தவறு நடந்திருந்ததுன்னா 4,000 பேர் வச்சு 6,000 பேரை காப்பாற்ற முடியும். அல்லது 100 பேருக்கு நல்லது நடந்து 9,900 பேருக்கு அநியாயம் நடந்திருக்கு, அதாவது தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அதை நியாயப்படுத்த முடியாது. அப்போ அதை விசாரிக்க, அப்படித்தான் இதை நம்ம கொண்டு போகணும். ஏன்னா இன்னொரு அலாவுதீன் கில்ஜி குடும்பமாக நம்ம உருவாக்கிடக்கூடாது. 60 வருடமாக நம்ம பண்ண தப்பு, தமிழ் நல்லா பேசுகிறாங்க, எதுகை முனையோடு பேசுகிறாங்க அப்படிங்கிறத கதையெல்லாம் கேட்டுட்டு உருப்படாமல் செஞ்சிட்டோம். அது எம்ஜிஆர் ஆஃப்கோர்ஸ் அவர் இருந்தாருங்கிறதுனால அது வேறு விதமாக அமைஞ்சு போச்சு. அதிலிருந்து வெளில வரணும். நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா உங்களோட ரீல்ஸ், பாட்காஸ்ட் அண்ட் கான்டென்ட் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டுடியோ தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே நம்ம சென்னை வேளச்சேரியில் ப்ரொஃபஷனல் கேமராவோட அண்ட் ப்ரொஃபஷனல் கேமராமென்னோட ஒரு பாட்காஸ்ட் ஸ்டுடியோ இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா உங்க வீடியோஸை எடிட் பண்ணி கொடுக்குற ஃபெசிலிட்டியும் இருக்கு. இன்னும் உங்க ப்ரொஃபைல் ஹேண்ட்லிங்கும் பண்ணி கொடுப்போம். ஸோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனடியாக உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணுங்க. திஸ் இஸ் த ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் யர் கான்டென்ட் கிரியேஷன் ஜர்னி. ஸோ அடுத்து நம்மிடையே ஒரு ஜென்சி தலைவரையை சேர்ந்த உங்கள் பேர் அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ஹரிஷ். ஓகே, எங்கேருந்து வரீங்க? நங்கநல்லூர்ல இருந்து வரேன். ஓகே, ஸோ ஜென்சி கிட்ட ஜென்சி கேள்வியே உனக்கு கேட்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்கள் இந்த ப்ளஸ் ஒட்டுமொத்த காலேஜில் பேசிப்பீங்க இல்லையா, விஜய் ஆட்சியை பற்றி என்ன பேசுகிறாங்க? விஜய் ஆட்சியை பற்றி நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அவருக்கு தான். என்ன ரீசன் சொல்கிறாங்க விஜய் ஆட்சி சப்போர்ட் பண்ணுறது? என்ன ரீசன்? அவங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே அவரை ரொம்ப பிடிக்குன்றது ஒரு சில பேர் சொல்கிறது. ஒரு சில பேர் வந்து மாற்றம் வேணும், புது முகமாக இருக்குது, ஒரு புது வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்க வாய்ப்பு இல்லை, இப்போ இந்த வாட்டி ஒரு வாய்ப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. உங்கள் கிளாஸில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதை பிரித்தோம்னா எத்தனை பேர் விஜய், எத்தனை பேர் நான் விஜய்? அது முக்கால்வாசி விஜயாக தான் இருக்கும். அது நம்ம மாற்றமே கிடையாது. ஸோ இப்போவும் வந்து பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க. ஆமாம், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நிறைய பேர் அரசியலே தெரியாதவங்க கூட இப்போ வந்து நானும் அரசியல் கற்றுக்கிறேன், நானும் சட்டமன்றம் அந்த நேரடியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சட்டமன்றம் பார்க்குறீங்களா? நாங்கள் பார்க்குறது இல்லை, நிறைய பேர் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன நடக்குது நம்ம நாட்டிலன்றது வளர வளர நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதுனால நாங்களும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப பெருசாக பார்த்ததில்ல, புரிதல் கம்மி தான், நானும் இனிமேல் கற்றுக்கலாம் அப்படின்றது. நீங்கள் அதிகமாக ஆன்லைனில் கன்சியூம் பண்ணக்கூடிய கான்டென்ட் என்ன விதமான கான்டென்ட்? மோஸ்ட்லி வந்து இப்போது இருக்கிற முதலமைச்சரை பற்றின இதுவாக தான் நிறைய வருது. அது ஓகே, நீங்கள் தேடி விரும்பி பார்ப்பீங்கல்ல? தேடி விரும்புறது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பாலிடிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முயற்சியில் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் ஓகே புதுசாக. சார், உங்களை அப்படியே அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க சார்? என் பேர் சீனிவாசன் ராமசுப்ரமணியன். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் 42 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். முதல்ல பேசு தமிழா பேசு
சேனலுக்கும் அதனுடைய எம்டி நாகராஜ் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அகைன் அதேதான், நீங்கள் வந்து ஆந்திராவில் இருந்திருக்கீங்க. ஆந்திராவில் பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டில் விஜய்க்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க? ஆந்திராவில் பவன் கல்யாண் வந்து 10-15 வருஷமாக அவர் பார்ட்டி நடத்திக்கிட்டு இருக்கார். அவருடைய அலையன்ஸு ஃபஸ்ட்டு சரியாக செட் ஆகலை. ரெண்டாவது வந்து அவர் தனியாகவே நின்று பார்த்தாரு. அவர் ஒன்றும் சரியாக வராதனால கடைசியாக எப்படியும் அவங்க அண்ணன் பார்ட்டி வச்சு பார்த்தாரு. அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இருக்குது. ஆனால் இவருக்கு ஃபாலோயர்ஸ் வந்து செப்பரேட்டாக இருந்திருக்காங்க பவன் கல்யாணுக்கு. அதனால் இவர் என்ன பண்ணார்னா கடைசியாக அது இவனோட சந்திரபாபு நாயுடுவோட சேர்ந்து இப்போ டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஓகே, நீங்கள் ஒய்எஸ்ஆர்சிபி ஆட்சியும் பார்த்துருப்பீங்க, டிடிபி ஆட்சியும் பார்த்துருப்பீங்க. என்ன ஒரு வித்தியாசம்? வாட் கம்பேரிசன் டு யூ ட்ரா? ஒய்எஸ்ஆர்சிபி வந்து அதாவது தெலுங்கு தேசம் வந்து எப்படின்னா அங்கே உள்ள அவர் வந்து பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் சந்திரபாபு நாயுடு. அவருக்கு வந்து இவர் அவங்க மாமனார் காலத்திலேருந்து அவர் பாலிட்டிக்ஸில் இருக்கார், காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருக்கார். அதனால் அவர் பை எக்ஸ்பீரியன்ஸு இஸ் எ பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதே மாதிரி ஐடி காரிடார் வர்றதுக்கு அவர் முக்கிய ரீசன். அவர் ஸ்டேட் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா இது பண்ணார். இவர் நம்ம ஒய்எஸ்ஆர் மகன் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து எல்லாம் ஃப்ரீ, சிவில் சப்ளைனாலும் வீடு தேடி வரும், வீட்டுக்கு பிள்ளைங்க படிக்க போனால் வீட்டுக்கு இவ்வளோ ரூபா, இந்த மாதிரி நிறையா ஃப்ரீ கொடுத்தாரு. அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து அது ரெகக்னைஸ் ஆகலை. இன்னொன்று வந்து என்னென்னா இட்ஸ் நோ கோஆப்ரேஷன் பிட்வீன் எம்எல்ஏஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர். டுக் ஆல் தி கண்ட்ரோல் வித் ஹிம் ஒன்லி. அதுதான் பெரிய ரீசன். ஓகே, ஸோ விஜய் இப்போ பரவாயில்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை திமுக மாதிரி தான் இருக்குது, அதிமுக மாதிரி தான் இருக்குங்கிறீங்களா? அது ஸ்கீம்ஸ் என்னமே எல்லாம் ஒன்று தான் சார். அதில் எல்லாம் ஸ்கீம் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. அவர் என்னென்ன ஃப்ரீன்னு சொன்னாங்களோ இவரும் அதெல்லாம் ஃப்ரீ தான் சொல்கிறாரு. ஒன்லி திங்கு கரப்ஷன் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தெரியுதுன்னா இப்போது அங்கங்கே சடனாக விசிட் பண்ணுறாரு. அதை போய் நேற்று பார்த்தா சைதாப்பேட்டையில் அந்த விடுதியை போய் செக் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி மகப்பேறு மருத்துவமனையில் போய் செக் பண்ணி அதில் உள்ள ஃபால்ட்டெல்லாம் அங்கே என்ன ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் மினிஸ்டர்ஸ் இதில் நிர்மல்குமார், ரமேஷ், ராஜ்மோகன் இவங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாமே சிட்டியில் தெரியுது தவிர சவுத்தில் இவங்க ஒன்றும் அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு 50 days தான் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் சவுத் தமிழ்நாட்டில் சொல்கிறீங்க? தென் தமிழகத்தில் தென் தமிழ்நாட்டில் இவங்க இங்கே சிட்டியில் ஒரு பாப்புலாரிட்டி செய்கிற மாதிரி ரீல்ஸு இந்த ஸ்கூலுக்கெல்லாம் நேற்று தான் சொல்லியிருக்காரு. ஸ்கூல்லலாம் போய் ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி காலம்புரை ஒரு எம்எல்ஏ போய் ஸ்கூலில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ரீல்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இது மாதிரி சில லேப்ஸஸ் இருக்குது. இன்னும் கண்ட்ரோல் வர்றதுக்கு கொஞ்சம் இதாகும், டைம் ஆகும். ஓகே, அதே மாதிரி அதை இவர் சொன்ன மாதிரி நம்ம அப்படின்னா இப்போ இந்த வீதி லீடர் அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் ஆகும். இவங்கெல்லாம் எந்திரிச்சு நின்று நடக்கிறதுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அடுத்து வீதி லீடர்ஸ் ஒரு லீட் எடுத்திருக்கீங்க. ஸோ அதுலேருந்து அனைவரிடமும் இந்த ஒரு கருத்து கேட்குறேன். அண்ணாமலை அவர்களுடைய இந்த புதிய இயக்கத்தை பற்றி உங்களுடைய கருத்து? சார், ஃபஸ்ட்டு அவர் அப்ரோச் வந்து நல்ல அப்ரோச். அது ஃபஸ்ட்டு வீதி லீடர் வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு ஒரு கொஞ்சம் ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு பார்ட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்காரு. அது வந்து முதல்ல வந்து வீதி லீடர் அப்படின்னு பேர் வச்சதே வந்து எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேருமாங்கிறது எனக்கு டவுட்டு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள்ஸ் செக்டார் வரைக்கும் தான் இந்த பேர் போய் சேரும். அதாவது அவர் நோக்கம் என்ன? சோசியல் சர்வீஸ் எல்லா 32 டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு இது என்னமோ டிஸ்ட்ரிக்டும் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லாத்தையும் போய் சேரணும்னா ஒரு பேர் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும். வீதி லீடர் அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு தான் புரியும். அவருடைய கோட்பாடு இதெல்லாம் நல்லது தான். சோசியல் சர்வீஸ் ஃபஸ்ட்டு பண்ணணும், போதையில்லா தமிழகத்தை ஏற்படுத்தணும், அதே மாதிரி இந்த குளம் குட்டைகள்லாம் கிளியர் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. அது எல்லோரும் என்ன செய்ய வேணுங்கிற புரியுமே தப்ப இந்த மூமெண்ட் என்ன அப்படிங்கிற தரவாக ரூட் வரைக்கும் போகுமாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவராக இருந்தபோது அவரை எவ்வளோ ஆதரிச்சிங்க, இப்போ எவ்வளோ ஆதரிக்கிறீங்க?
பாஜக தலைவராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவர் அதை ஒரு 2% 1% இருந்த ஒரு கட்சியை 11% வரைக்கும் டெவலப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சோசியல் மூமெண்ட்டு அவர் எல்லார்ட்டையும் பழகின விதம் அதெல்லாம் வச்சு அவரை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணேன். அதே மாதிரி அவருடைய டேட்டா எது பேசினாலுமே ஒரு டேட்டா கூட இத்தனை பேசுகிறாரு. அது மாதிரி அந்த இது செகண்ட் வந்து இந்த அவர் கரப்ஷன் சொல்லும்போது வித்து பர்சனோட அந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் யார் யார் பேரில் இருக்குது அதெல்லாம் ஒரு டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணார்ல, அதெல்லாம் அப்ரிசியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் அதனால் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் யார் மேலே ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரில. இப்போது ஒன்று இப்போ அன்ரிலேட்டடாக இருந்தால் கூட இப்போ கோவில் நிலத்தெல்லாம் ஆக்குபை பண்ணி பல வருஷங்களை என்ஜாய் பண்ணவங்ககிட்ட இருந்து எதாவது ரெக்கவர் பண்ணாங்களா? ஒன்றும் இல்லை. ரெக்கவர் பண்ணி அவன் வாட்டில் வச்சுருக்காங்க, தெரிஞ்சும் தெரியாமல் இருக்குது. அது மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வந்து டைரெக்டாக இருந்தால் தான் திருப்பி அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ அண்ணாமலை அவர்களுடைய இந்த புதிய இயக்கத்தை பற்றி உங்களுடைய கருத்து? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் நிறையா பண்ணுவாங்கன்றது பார்க்கலாம். இப்போ வந்து மது ஒழிப்பை பற்றி நிறையா போதைப் பொருள் அந்த இதை வந்து ஒழிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது நல்ல விஷயம், ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். அது வந்து நிறைய பேர் ஆரம்ப காலத்தில் எதிர்ப்பாங்க. எந்த கட்சி எந்த இதுவாக இருந்தாலுமே ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். இவர் வந்து கொஞ்சம் நல்லா அனுபவத்தில் நிறையா இருந்தார், போலீஸாக ஐபிஎஸ்ஸாக இருந்ததுனால நிறையா ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பாருன்னு இருப்பாங்க. இப்போது விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, டிவிகே ஓட்டர்ஸ், அவங்க மத்தியில் அண்ணாமலை பற்றின பார்வை எப்படியாக இருக்குது? இல்லை, ஆக்சுவலாக வந்து அண்ணாமலையை ஆஸ் அ பர்சனாக எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக அவர் மேபி பார்ட்டிஸில் இருக்கிறது, அந்த பார்ட்டிஸ் பர்சனலாக ஒரு பார்ட்டியில் இருக்கிறது மேபி அவங்களுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இண்டிவிஜுவலாக அவர் வந்து பிடிச்சி நிறைய பேர் விருப்பம் வருவாங்க. இப்போ டிவிக்கே விட்டுட்டு அண்ணாமலைக்கு வந்து ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது பொறுத்து தான் பார்க்கணும், தெரியல. அது இன்னும் நிறைய பேர் வந்து இப்போதைக்கு ஆதரவு நிறைய பேர் தரலை. இப்போதைக்கு டிவிக்கேல இருக்கிறவங்க ஸ்டாண்ட் டிவிக்கேல தான் இருக்காங்க. அது நம்ம இன்னும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்கள் நிறைய கருத்து பதிவு பண்ணியிருக்கீங்க சார். பட் இருந்தாலும் ஒருத்தர கேட்குறேன், இப்போது அண்ணாமலையுடைய இந்த இயக்கம் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதாக நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ வந்து தமிழ்நாடு பூரா ஒரே திராவிட கல்ச்சர் தான். அது கரெக்டாக தப்பாங்கிறது விவாதம் இல்லை, திராவிட கல்ச்சர் தான். நீட்டு வேண்டான்னு சொல்லக்கூடியது எவ்வளோ பெரிய மடத்தனம். 1,50,000 பேர் எழுதுகிறாங்க. அதை வந்து வேண்டான்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா 1,50,000 பேர் எழுதுகிறாங்க, கிட்டத்தட்ட 40,000 பேர் பாஸ் பண்ணுறாங்க. இப்போ 40,000 பேர் மருத்துவர் ஆவதற்கு வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. எல்லோரும் ஆவாங்களான்னு தெரியாது, ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் அந்த நீட் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? 6,000 சீட்டு தான் தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரியும் சீட்டு. 6,000 சீட்டு 4 லட்சம் பேர் எழுதுவாங்க. +2 மார்க் படி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் 98 99 வாங்கினா மெத்த படித்தவர்களுக்கு சீட்டு கிடச்சிது. கொழுத்த பணக்காரனுக்கு சீட்டு கிடச்சிது. கொழுத்த பணக்காரன்னா என்ன? அன்றைக்கே 40 கோடி 30 கோடி 20 கோடி வைத்து கொண்டிருந்தவனுக்கு கிடச்சிது. அது மாதிரி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு, தமிழ்நாட்டிலே 12,000 பேருக்கு. ஏன்னா 85% தமிழ்நாட்டுக்குள்ளே தான் கொடுக்கணும். இத்தனை அதை தவிர 7.5% இப்போ உள்ஒதுக்கீடு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கிறது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறது மூலமாக கிட்டத்தட்ட 2,500 பேர் இப்போ மட்டும் இந்த 8 வருஷத்தில் மட்டும் டாக்டர் ஆகியிருக்காங்க. இதை ஒருத்தர் வேண்டான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவரை நாம் என்னன்னு பேச முடியும்? அப்போது இந்த மாதிரியான இந்த திராவிட கல்ச்சர் ஒரு பக்கம் இருக்குது. இருமொழி கொள்கைக்கு நான் சொல்லணுங்கிறது அவசியமே கிடையாது, 2 வரியில் சொல்லிடுறேன். அரசு பள்ளியில் படிக்கிறவங்க 3வது மொழியை கற்றுக்கூடாது, அதைத்தான் தடுக்கிறாங்க. ஆனால் பணம் கட்டி படிக்கிற அத்தனை பேரும் 4வது மொழி படிக்கலாம், 8வது மொழி படிக்கலாம். லண்டனில் போய் 3 மாத கோர்ஸை படிச்சுட்டு தாத்தாவும் அப்பாவும் போய் அங்கே வாழ்த்து சொல்லிட்டு வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். அப்போது காசு இல்லாதவன் 3வது மொழியை கற்றுக்கூடாது, காசு இருக்கிறவங்களாம் என்ன வேணாலும் பண்ணலாம். இது எந்த விதத்தில் ஸ்டாண்டர்ட்? இது என்ன திராவிட கல்ச்சர்? எனக்கு புரியல. அப்போ இதெல்லாம் மீறி ஒரு விஜய் வந்து தன்னை மாற்றிக்கணும். அப்போ இந்த எதிர்கருத்துக்களை வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னால் மக்களுக்கு போய் சேரணும். தொப்பி கிப்பி போட்டுக்கிட்டு இல்லாமல் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருந்தால், புத்திசாலியாக இருந்தால், கேட்கப்படுற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒருத்தராக இருந்தால் அவர் எளிதில் சென்று சேர்ந்து விடுவாருங்கிற அடிப்படையில் தான் அண்ணாமலை உங்கள் முன்னாடி வந்தார். அவர் என்ன சொல்லிட்டாரு? இல்லை தேசிய கட்சினா மாநிலத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க, பிஜேபிங்கிறது தேசிய கட்சி, நான் சித்தாந்த ரீதியாக அங்கே இல்லை, நான் மோடி ரசிகராக தான் இருந்தேன், அதனால் அண்ணாமலை ரசிகர்களை உருவாக்க போகிறேன். என்னாகும்? அண்ணாமலை ரசிகர்களை உருவாக்குங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. விஜய் ரசிகர்கள் ஆட்சிக்கு வரும்போது அண்ணாமலை ரசிகர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது, வரட்டும். பட் சித்தாந்த ரீதியாக வி ஆர் த லீடர்ஸ்ன்னு சொல்லும்பொழுது
தலைவர்களை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தலைவர்கள் எப்படி இருக்கணும்? ஒரு பிரச்சனையை நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லணும். உங்களை மட்டுப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. நீ உன்னுடைய ஜாதியெல்லாம் அப்படி தாண்டா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? பிஜேபியிலேருந்து எதிர்கருத்து வந்ததுன்னா மட்டுப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். நாளைய தமிழ்நாடுங்கிறது விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு மாறிச்சுன்னா அதனால் எந்த தப்பும் இல்லை. அண்ணாமலைன்னு வந்ததுக்கு பிறகு அது பிஜேபின்னு தான் வரும். அண்ணாமலை போய் பிஜேபி கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிஜேபி 21 மாநிலங்களில் ஆட்சி செய்கிற உலகத்திலேயே அதிக தொண்டர்களை வைத்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி. ஒருத்தரால் அதை மேலேயும் கொண்டு வர முடியாது, ஒருத்தரால் அதை கீழேயும் கொண்டு போயிட முடியாது. அது வேறு விஷயம். பட் டிரான்சிஷன் திமுக கிட்ட இருந்து விஜய் கிட்ட வந்திருக்கு. நாளைக்கு விஜய் தப்பு பண்ணுவாரா, அண்ணாமலை கிட்ட வரும். அதற்கு பிறகு ஒத்துப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணலாம். ஆனால் 2 வரியில் சொல்லணும்னா 360 எட்டிய பிறகு எம்பியில் 360 நம்ம எட்டினா தான் நாட்டுக்கு நல்லது நிறைய செய்ய முடியும். அது வெறும் யூசிசி மட்டும் இல்லை, மறுசீரமைப்பு மட்டும் இல்லை. 360 சொல்கிறது என்ன சார்? 360 எம்பிஸ் இருந்தால் தான் 2/3 வரும் பார்லிமெண்ட். 2/3 அப்போது நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும். அந்த மாதிரியான இப்போ உதாரணத்துக்கு 2-3 நல்ல விஷயங்கள் செய்யலாம். தங்கம் யார்கிட்ட இருந்தாலும் அடுத்த 30 நாளில் வந்து ஒரு ஸ்டாம்ப் பண்ணிக்கிட்டு போகணும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 30 நாளில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாம்ப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டா பதுக்கப்பட்ட அத்தனை தங்கமும் வெளில வந்துடும். தங்கத்தில் இருக்கக்கூடிய போலிகள் எல்லாம் வெளில வந்துடும். போலிகள்னால் தங்கம் உண்மை, அதை வைத்திருக்கிற கருப்பு பணம் தான் போலி, அதெல்லாம் வெளில வந்துடும். அதே மாதிரி 100 ரூபாய்க்கு மேலே எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு கார்டை ஸ்வைப் பண்ணணும், நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்கிறதுக்கு கார்டை ஸ்வைப் பண்ணணுன்ற சிஸ்டம் கொண்டு வந்துட்டா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்போ பண்ணுறது? 2/3 இருந்தால் தான் பண்ண முடியும். அதற்கான நோக்கத்துக்குள்ளே போகிறாங்க. இப்போ தான் ஸ்டாலின் ஐயாவுக்கு பெரிய அளவில் தோற்றதுக்கப்புறம் என்ன புரிஞ்சிருக்குன்னா, அமித்ஷா வந்து ப்ரப்போர்ஷனேட்லி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இருமொழி கொள்கையில் படித்தா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. ப்ரப்போர்ஷனேட்லினா விகிதாச்சார அடிப்படையில். நேற்றுக்கு 39னா இன்றைக்கி 89, நேற்றுக்கு 80னா இன்றைக்கி 120. ஏன்னா 543ங்கிறது 880 மாறப்போகுது. இதில் என்ன கணக்கு இருக்குது? இதில் ஏதாவது காழ்ப்புணர்ச்சி இருக்கா, இல்லை உங்களை கவுக்கணும்னு இருக்கா, நீங்கள் ஜனத்தொகையை கட்டுப்படுத்தினீங்கிறதுக்காக உங்களை மட்டுப்படுத்தணும்னு இருக்கா? ஒரு மண்ணும் கிடையாது. ஸோ இப்போ தான் புரிஞ்சிருக்கு, லைட்டு கிட்டலாம் கரெக்டாக அடித்த உடனே மறுசீராய்வுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னு புரிஞ்சிருக்குது. இது எல்லாமே நல்லதை நோக்கி போகும். ஆனால் பிஜேபி நாளைக்கு வேற ஒரு தலைவரை, இருக்கிறவங்களே நிறைய பேரை கொண்டு வர முடியும், வேற ஒரு தலைவரை கொண்டு வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக நிறைய மாற்றங்கள் வரும். இன்றைக்கி தேதிக்கு அண்ணாமலையை நம்புறதை தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லை, அல்லது விஜயை ஆதரிக்கிறதை தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லை. ரெண்டுத்துலேயுமே கெடுதல் இல்லை, அது மட்டும் சந்தோஷம். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா சார் அண்ணாமலை இந்த மாதிரி தனி இயக்கம் ஆரம்பிப்பார் என்று எதிர்பார்த்தீங்களா? ஆக்சுவலி நான் அண்ணாமலையோட பெரிய ஃபேன். நான் அண்ணாமலையோட பெரிய ஃபேனாக இருந்தாலும் அவர் சொல்கிற இப்போ ரீசெண்டாக அந்த வீத லீடர்ஸ் ஆரம்பிச்சுட்டு போட ஒரு சில கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு இல்லை. ஹிந்துவாக இருந்தால் மாத்திரம் வந்து அடங்கி போகணுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டுட்டு வர்றது. ஏன்னா இந்த கழகங்கள் ஆட்சி வந்து ஸ்லோ பாஸை நேற்றி விட்டுட்டாங்க. தொடர்ச்சியாக அவங்க மாற்றி ஆட்சி பண்ணி பிரிவினைகளை டெவலப் பண்ணிட்டு ஒவ்வொரு சாதாரண பொதுஜன புத்தியிலையும் இந்த பிரிவினை எண்ணத்தை டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் தனிச்சு நின்று தன்னுடைய திறமையால் முன்னுக்கு வந்த அண்ணாமலை கும்பலோட கோயந்தா போடுறதுக்கு எப்படி நல்லா இருக்குங்கிறது எனக்கு தனிப்பட்ட வரையில் எனக்கு பிடிக்கல. நான் ஆப்போஸ் பண்ணுறேன். உங்கள் சர்க்கிள் எவ்வளோ பேர் வீதி லீடர்ஸ் மெம்பர் ஆனாங்க? வீத லீடர்ஸ் ஆல்மோஸ்ட் என்னோட நண்பர்கள் வந்து கிட்டத்தட்ட 85% வீத லீடர்ஸ் வந்துட்டோம். ஓகே, 85% வந்துட்டோம்னா நீங்கள் உட்பட? நான் உட்பட. ஓகே, நான் வந்துட்டாலும் மத சம்பந்தப்பட்ட அண்ணாமலை கருத்தை நான் ஏற்றுக்கல. ஹிந்துவாக இருக்கிறவன் அப்படியே குட்டை குனிஞ்சிக்கிட்டே இருக்கணுன்றது எனக்கு சரிப்பட்டு வரும்னு தெரியல. கண்ணோட்டம்னு இருக்கும்போது பொதுவான கண்ணோட்டம் இருக்கணும். ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, மனிதம் வேணும், மதம் தேவை. மதம் இல்லாமல் இங்கே நடக்காது எதுவுமே. மதம் தேவை. அதே சமயத்தில் ஒருத்த மாத்திரம் குடிஞ்சிக்கிட்டே இருக்கணும், மற்றெல்லாம் ஏறி உட்காரணுங்கிறது அந்த கொள்கை எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த விஷயத்தில் மாத்திரம் நான்
இங்கே வந்து அண்ணாமலை ஃபேனாக இருந்தாலும் நான் ஆப்போஸ் பண்ணுறேன் நான் அதை. நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா உங்களோட ரீல்ஸ், பாட்காஸ்ட் அண்ட் கான்டென்ட் வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஒரு ஸ்டுடியோ தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே நம்ம சென்னை வேளச்சேரியில ப்ரொஃபஷனல் கேமராவோட அண்ட் ப்ரொஃபஷனல் கேமரா மென்னோட ஒரு பாட்காஸ்ட் ஸ்டுடியோ இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா உங்க வீடியோஸை எடிட் பண்ணி கொடுக்குற ஃபெசிலிட்டியும் இருக்கு. இன்னும் உங்க ப்ரொஃபைல் ஹேண்ட்லிங்கும் பண்ணி கொடுப்போம். ஸோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனடியாக உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணுங்க. திஸ் இஸ் த ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் யர் கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி. ஸோ அடுத்ததாக இப்போ மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்து 13ஆம் ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்கு மோடி அவர்கள் தமிழ்நாடு இந்த பாஜக அரசாங்கம். உங்களுக்கு மோடி அவர்கள்ட்ட இந்த 12 ஆண்டுகளில் ரொம்ப பிடிச்ச நடவடிக்கைகள் அல்லது சாதனைகள், இன்னும் இதை செய்திருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு, ரெண்டுமே நீங்கள் சொல்லலாம் சார். வாராது வந்த மாமணி மோடி இந்தியாவை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறாங்கிறது நம்ம இந்த நாட்டிலேருந்து பார்த்தது. வெளிநாட்டு, நான் அடிக்கடி என்னோட மகள் சிங்கப்பூரில் இருப்பதால் அங்கே போவேன். சிங்கப்பூர்லேருந்து பார்க்கும்போது இந்தியாவோட கண்ணோட்டம் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம இங்கேருந்து மோடியை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெளிநாட்டிலேருந்து ஒரு காரில் பயணம் பண்ணிக்கிட்டு போகுது ஒரு பாய், அவர் முஸ்லீம். நீங்கள்லாம் கொடுத்து வச்சு, தமிழ் பேசுகிறார், நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருங்க, மோடி ஆட்சி கீழே இருக்கிறீங்க. சுதந்திரம், அதே சமயத்தில் பொருளாதாரம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குங்கிறது உங்களோட எங்களுக்கு நல்லா தெரியும். இந்தியா எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த கண்ணோட்டம் இங்கே இல்லை. ஏன்னா இங்கே ஒரு மோடி அகைன்ஸ்ட் மோடிங்கிற ஒரு மோபியாவை, ஒரு கண்ணோட்டத்தை டெவலப் பண்ணிட்டாங்க கழகங்கள். நான் திருடிக்கிட்டே இருப்பான், அவன் எவனேன்னு ஒருத்தன் போலீஸ்காரனை பார்த்தா அந்த போலீஸ்காரனை எப்படி ஒழிக்கிறதுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ண இடத்துல மோடி அகைன்ஸ்ட், எது பண்ணாலும் மோடி, எது செஞ்சாலும் மோடி. நல்லது செஞ்சாலும் அதில் உண்டான நல்லது தீயது பேசுகிறான்னா பேச மாட்டாங்க. நீ அதாவது வேடாத பொண்டாட்டி கைப்பற்றா கூட்டம் கால்பற்றா கூட்டம் அந்த மாதிரி தான். மோடினா அடிப்போம், அதே தான், வார்டன்னு அடிப்போம். அந்த மாதிரி நிலைமையாக போச்சு. இது மாறணும். ஓகே, எதிர்பார்ப்பு, மோடியிடம் எதிர்பார்ப்புகள் வந்து மோடிக்கு நார்த்தில் இருக்கிற சப்போர்ட் மாதிரி சவுத்து பக்கம் கொஞ்சம் சப்போர்ட் வந்து நான் ஏன்னா அது சப்போர்ட்டுங்கிறது மக்கள் கொடுக்கறது, நான் அது வந்து அவர் கையில் இல்லை. நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு இது வந்ததுன்னா, ரவி சார் சொன்ன மாதிரி அவர் எண்ணங்கள் பூரா இந்தியாவை எப்படி டெவலப் பண்ணணும், இந்தியாவை பற்றி தான் நினைக்கிற ஒரே மகாத்மா. அந்த மாதிரி வரும்போது இன்னும் தேவையான பலவித நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு நமது வந்து பாராளுமன்ற ஜனநாயகம் நம்பர் தான் பேசுவோம். இங்கே நம்பர் தான் பேசுவோம். என்னதான் நீ நல்லது செஞ்சாலும் நம்பர்கள். ஸோ அதனால நம்பர்கள் வந்ததுன்னா இன்னும் நல்லது செய்வாருங்கிற எண்ணம் மனப்பூர்வமாக இருக்கு எனக்கு. ஓகே, மோடி ராஜ்யம் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நன்றி. ஸோ இந்த 2 சிறந்த சாதனைகள், எதிர்பார்ப்பு. செல்பேசி ஏற்றுமதி மட்டும் 166 மடங்கு உயர்ந்திருக்கு 12 வருஷத்தில். செல்பேசி அப்படிங்கிறது வந்து நாம் வாங்கிட்டு இருந்தோம் வெளிநாட்டில் இருந்து. இன்றைக்கி அது வந்து நாம் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். மின்னணு சாதனங்கள் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் 700% அதிகரிச்சிருக்குன்னா கடந்த 12 வருடத்தில் நாமளே வந்து 3 லட்சம் கோடிக்கு மேலே உயர்ந்தோம். இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லலாம். ஒரு புத்தகம் கமலாலயத்தில் கிடைக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் போடப்படும். நாம் வந்து ஜனங்கள் அதிகம் இருக்கக்கூடிய தேசம், வளங்கள் அதிகம் இருக்கக்கூடிய தேசம், ஜனங்கள் அதிகம் இருக்கக்கூடிய தேசம். நம்மளுடைய முதலீடே ஜனம்தான். அப்போ ஒவ்வொருத்தரும், நீங்கள் இந்தியாவில் வந்து சர்வீஸ் செக்டார் தான் பலம் குடிக்குது, சர்வீஸ் செக்டார் தான் அதிகமாக ஜிஎஸ்டி அண்டு மற்றது டாக்ஸஸ் கட்டுது. அப்போ சர்வீஸ் செக்டார்னு ஏன் வருது? நான் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கேன், அல்லது டாக்டராக இருக்கேன், அல்லது ஒரு உழைப்பாளியாக இருக்கேன், அல்லது ஒரு செருப்பு தைக்கும் நண்பராக இருக்கேன், அல்லது வேறு தொழில் செய்கிறேன்னா என்னுடைய வேர்வையை வைத்து நான் என்னுடைய உழைப்பை நான் உயர்த்திக்கிறேன். அப்போது நாம் வந்து எதனால் இதுக்கு இன்றைக்கி மோடிக்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து காங்கிரஸ் கொடுக்காத கரண்ட்டு கொடுத்தாரு, காங்கிரஸ் கொடுக்காத தண்ணி கொடுத்தாரு, காங்கிரஸ் கட்டாத கழிப்பறைகளை கட்டினார், காங்கிரஸ் போடாத ரோடு போட்டார், அதெல்லாம் முதல்ல 5 வருடத்தில் முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வியாபாரம் பண்ணுறத, நம்மளுடைய உற்பத்தியை வெளிநாடுகளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிற அந்த வேலையை தொடர்ந்து செய்துட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட 40 நாடுகளோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் போடுறோம். ஃப்ரீ ட்ரேட் போடுறதுடைய லாபம் என்னென்னா, நானும் நீங்களும் பரஸ்பரமாக ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கலாம், வரி கிடையாது. அப்போ என் நாட்டில் நான் என்ன விலையில் தயாரிக்கிறேனோ அதே விலையில் உங்ககிட்ட நான் கொண்டு வரேன். அதுக்கு உங்கள் நாட்டில் அதிக பணம் இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு துக்ளக் புத்தகம் இருக்குது, தமிழ்நாட்டில் நீங்கள் 20 ரூபா கொடுத்து அதை வாங்கிடலாம். சிங்கப்பூரில் அதுக்கு வந்து $1 தான் சொல்லுவான். அவனை பொறுத்த வரைக்கும் ₹1 தான், ஆனால் அது 75 ரூபா. ஏன்?
இங்கே கிடைக்கிறது அங்கே Exchange வேற value. விதமாக இருக்குது. அப்போது இந்த விஷயத்தை கட்டுப்படுத்துறதுக்காக, இந்த விஷயத்தை நேர்மைப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே வர்றாரு, இந்த சிப் செக்டாருக்குள்ளே போகிறதுங்கிறதெல்லாம். ஸோ நம்ம நாட்டினுடைய மரியாதையை பிஜேபி வந்து வெளிநாட்டில் அதிகமாக்கியிருக்கு. இந்த மோடிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு ஒரே ஒரு வசதி என்னென்னா, திமுகவாக இருந்ததுன்னா அப்பாவுடைய பையன் பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு முதலமைச்சர் ஆகிடுவான். அவனுக்கு வேறு சர்டிஃபிகேட்டே தேவையில்லை. அவனுக்கு +2 சர்டிஃபிகேட் தேவையில்லை, பிகாம் சர்டிஃபிகேட் தேவையில்லை. பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். இந்த அப்பாவுக்கு நான் பையன், நீ தான் முதலமைச்சர். அப்போ அதுக்கப்புறம் இன்னும் பெண்டிங்கில் வேறு 2 பேர் இருக்காங்க. இது தூக்கி போட்டுரும் பிஜேபி உள்ளே வர்றதுனால. ஸோ இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லும்போது, ஐயா இதுதான் உனக்கு சார் எனக்கு 15 லட்சம் கொடுக்குறேன்னாரு அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி கேட்பான். இந்த கருத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். பொருளாதாரம் தெரிஞ்சவன் எவனுமே எல்லாருக்கும் 15 லட்சம் கொடுக்க மாட்டான். கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் 15 லட்சம் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. இதில் நெளிந்தவர்கள் வளைந்தவர்கள் எல்லாம் இருக்காங்க, மேலே வரணும். நியாயம் தானே? எல்லாருக்கும் கொடுத்துரு. என்ன ஆகும்? நான் போய் கடன் அடைப்பேன், நீங்கள் கடனை வசூலிப்பீங்க. ஒரு 4 பேர் பணம் கிடச்சதுனால உங்கள்கிட்ட வந்து கொடுப்பான். எல்லாருமே பணப்புழக்கத்துக்குள்ளே வருவோம். எவ்வளோ பணப்புழக்கத்தில் வருவோம்? 15 லட்சம் ரூபாய்க்கு வருவோம். அப்போ கத்திரிக்காய் விலை 1 கிலோ 1500 ரூபாய் ஆகிடும். தங்கத்தினுடைய விலை 1 கிராம் 3 லட்சம் ஆகிடும். ஏன்? உற்பத்தி அவ்வளோதான், பணம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அப்போ வாங்க போகும்போது என்ன ஆகும்? ஸோ நம்ம என்ன ஆகும்னா, அடுத்த ஒரு 3 மாதத்தில் அல்லது 6 மாதத்தில் கத்திரிக்காய் 1500 ரூபாய்க்கு வாங்குகிற ஒரு பணக்காரனாக இருப்போம். 1 கிலோ 4 லட்சம் ரூபாய்க்கு 1 கிராம் தங்கம் வாங்குகிற பணக்காரனாக இருப்போம். இது மாற்றமா? இது முட்டாள்தனம். 8வது வீட்டில் இருந்தால் பணக்காரன்னு நினைக்கிற மாதிரியான முட்டாள்தனம் இல்லையா? எல்லாருக்கும் 8வது ஃப்ளோரில் தான் வீடு, இனி கீழேயே கிடையாது, வாழ்க்கையை உயர்த்துக்கிறேங்கிற மாதிரியான முட்டாள்தனம். இப்படி எவனாவது 15 லட்சம் கொடுப்பானா? அவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாரு. அதை வந்து ப. சிதம்பரம்லேருந்து இதை கேட்குறாரு. மோடி 15 லட்சம் கொடுக்குறேன்னாரு, ஏன் கொடுக்கலன்னு. கொடுத்தா தான் தப்பு, கொடுக்காதது தப்பு இல்லை, கொடுத்தா தான் தப்பு. என்னாகும்? விலைவாசி அதிகமாகும். இப்போ வெனிசுலாக்கு என்ன பிரச்சனை வந்தது? எதனால் வந்து மோடி வந்து இப்போ நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்து அங்கே போய் தூக்க முடிஞ்சது? அந்த நாட்டில் பணம் எல்லாருக்கிட்டே இருந்தது. அப்போ போதை பிரச்சனையாச்சு, தூக்கிட்டார். ஒரு நாட்டில் போய் அவனுடைய அதிபரை தூக்கிட்டு வர்றாரு. இந்த மாதிரியான அவசியங்கள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம நாட்டில் மோடி இருக்கணும், பிஜேபி இருக்கணும், ஆர்எஸ்எஸ் இருக்கணுங்கிற கருத்தை உங்கள் முன்னாடி இருக்கு. முதல்ல சாதனைகள்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பேக்ட் வந்தது டிமானிட்டைசேஷன். 2016 இம்பேக்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவ்வளோ பெரிய எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பணம் வந்து எதுவுமே பயன்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அது வந்து புவராக இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய இம்பேக்டாக இருந்திருக்காது. பணம் அதிகமாக வச்சுருந்து பதுக்கினவங்களுக்கு மிகப்பெரிய இம்பேக்ட் அது. ஸோ வந்து அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸில் வளர தான் நிறையா மூவிஸ்லலாம் கூட ரெஃபரன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப இவ்வளோ பெருசாக அதுக்கு பின்னாடி பிஹைண்டில் ரீசன் இருக்கான்றது தெரியும். ஸோ டிமானிட்டைசேஷன் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் வைக்கிறீங்களா? ஆமாம், ஃபஸ்ட். ஏன்னா ரொம்ப சரி, இன்னும் 2-3 3னா ஊர் இந்த கிராமங்கள் சைடில் வந்து அந்த. நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் எந்த கிராமம்? எனக்கு ராமநாதபுரம் நேட்டிவ். எனக்கு வந்து நேட்டிவ் ராமநாதபுரம். நான் இங்கே ஃபேமிலி. ராமநாதபுரத்தில் கிராமமா இல்லை சிட்டியா? கிராமம் தான். ஓகே. என்ன டெவலப் பண்ண சொல்கிறீங்க? ரூரல் வைஸ் வந்து ரோட்ஸ் ஆகட்டும், ரோட்ஸ் வந்து போட்டிருந்தது. அண்ட் வந்து 100 நாள் வேலை அந்த ஸ்கீமில் வந்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப் ஆனாங்கன்றது என்னுடைய. ஓகே. உங்கள் எதிர்பார்ப்பு? ஓகே. இப்போ வந்து நம்ம நாடு வந்து ரொம்ப நிறைய வளம் இருக்கிற நாடு. நிறைய பேர் ஆட்சி முன்னாடி வெள்ளையர்கள்லாம் வந்து நாட்டை பிடிச்சப்ப கூட நம்ம நாட்டில் வந்து பிடிச்சி நிறைய எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆட்சி வந்து அடிமைப்படுத்தினாங்க. அடிமைப்படுத்தினதுக்கு அப்புறமும் நம்ம நாட்டில் வந்து நிறைய வளங்கள் இருந்தது. அந்த மாதிரி எதிர்காலத்துலேயும் நம்ம வந்து எதுவும் வராது. இதுக்கப்புறம் வந்தால் வேறு யாராவது ஆட்சி மாறினாலும் இல்லை வேறு ஏதாவது தப்பானவங்க கைக்கு எப்படினாலும் ஆப்வியஸாக ஓட்டில் தான் எல்லாமே இருக்குது. மாறி போனாலுமே எதுவுமே நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆமாம். ஏன்னா வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டில் வந்து மக்கள் தான் ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஓகே. ஏன்னா எல்லாமே அதில் தான் இயங்குது. ஒரு சின்ன தொழில் ஆரம்பித்து நாட்டை ஆள்ற வரைக்குமே எல்லாமே மக்களோட பேசிஸில் தான். இப்போ புதுசாக ஆட்சி வந்ததுமே மக்களோட ஓட்ஸில் தான். நீங்கள் விஜய் ஆட்சி சொல்கிறீங்க? ஆப்வியஸ். மோடியிடம் நீங்கள் பார்த்து வியந்த ஏதாவது ஒரு சாதனைகள்? அது வந்து சார் நியர்பை கண்ட்ரிஸு பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட்டுன்னு நினைக்கிற மாதிரி இல்லை.
ஆனால் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன். இதில் வந்து ஒரு மற்ற கண்ட்ரியோட ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிட்டு இவங்களை கண்ட்ரோல் பண்ணி ஒரு வார் இல்லாத ஒரு இந்தியாவை மெயின்டைன் பண்ணுறாரு. அதுக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி டிஃபென்ஸு எக்ஸ்போர்ட் இது வரைக்கும் இவ்வளவு எக்ஸ்போர்ட் ஆனதே கிடையாது. ஹெச்ஏஎல்லாம் இவ்வளவு இன்றைக்கி இந்த அளவு டெவலப் ஆகிருக்குன்னா அது மோடி கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டால் தான். அது ரொம்ப மோடியிடம் உங்களோட எதிர்பார்ப்புனா சார், உண்மையிலேயே நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன் கூட, இன்கம் டேக்ஸு இந்தியாவில் ஒரு 3% ஆளுங்க தான் பே பண்ணுறாங்க. 3% ஆளுங்க தான் இந்த எம்ப்ளாயீஸ் கேட்டகரியில் பே பண்ணுறவங்க வந்து 3% பேர் தான். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் எல்லாருமே கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கல. கொஞ்சம் பேர் ப்ரைவேட்டில், நிறைய பேர் ப்ரைவேட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு பென்ஷன்லாம் இருக்காது. அதனால் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் அமெரிக்காவில் இந்த மாதிரி சிட்டிஸ் கண்ட்ரிஸ்லாம் எடுத்துக்கிட்டால் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு ஒரு சோசியல் செக்யூரிட்டின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுக்குறான். ரிட்டையர் ஆனவுட்டு கேர் எடுத்துக்கிறாங்க. இங்கே அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவனுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டில் கொடுக்கறதில்ல. ஏன்னா இந்த ரிடக்ஷனு இது லிமிட்டு குறைக்கணும் அதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர, அவன் ரிட்டையர்ட் ஆனவிட்டு அவனுக்கு என்ன கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட்னா ஒன்றும் இருக்காது. எந்த விதமான பெனிஃபிட்டும் எலிஜிபிலிட்டி இருக்காது. ஏன்னா அவனுடைய இன்கம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சப்சிடி எல்லாமே கிடைக்கும். அது எதுவுமே இவனுக்கு கிடைக்காது. அதுதான் அதுக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ணவங்க சப்போர்ட் பண்ணணும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு பெனிஃபிட். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான், சர்வீஸில் இருக்கும்போது தான் இன்கம் வருமே. ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அவங்களுக்கு ஒரு சோசியல் செக்யூரிட்டி கொடுக்கணும் இல்லையா? ஓகே. அவன் லைஃப் ஃபுல்லாக பே பண்ண பார்த்தா லட்சக்கணக்கில் இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருப்பான். ஆனால் ரிட்டையர்ட் ஆகும்போது அவனுக்கு ஒரு 10 லட்சமோ 40 லட்சமோ வரும். அது செட்டில்மெண்ட்டுக்கு சரியாக போகும். அதுக்கு பிறகு பார்த்தா பிஎஃப்லேருந்து ஒரு பென்ஷன் கொடுப்பான் 2000 ரூபா 3000 ரூபான்னு. அது எங்கே ஒரு நாளைக்கு கூட கரெக்டாரு. இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு 2375 ரூபாம்மா அது கொடுக்கறது. அது இப்போ ஃபேமிலி பென்ஷன்னு. அது ஒரு பெரிய ட்ராபேக். அது அதுதான் அது எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட்டேன். அதாவது நான் வந்து ஒரு படித்தேன், அதுக்கு இந்த சமுதாயம் ஹெல்ப் பண்ணிச்சு. நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன், நல்ல குடும்பத்திலேருந்து அமைஞ்சது, இந்த சமுதாயம் ஹெல்ப் பண்ணிச்சு. நான் வந்து பிள்ளைகளை பெற்றேன், அவங்கள வளர்த்தேன், அவங்க என்னை காப்பாற்றணும், அதுதான் அடிப்படை. அதுக்கு தான் அவங்கள வளர்த்தேன். நாம் குழந்தையாக இருக்கும்போது நம்மளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பெற்றவங்க வளர்த்தாங்க. இதையும் மீறி நான் வந்து இன்றைக்கி சிரமப்படுறேன். என்னுடைய மகன்கள் என்னோட இல்லை, அல்லது மகள்கள் என்னோட இல்லை. சம்பாதிச்சதெல்லாம் கல்யாணத்துக்கும் அவங்களுடைய நல்வாழ்வுக்கும் நான் செலவு பண்ணிட்டேன். இப்போ அவங்க பணத்தில் அவங்க தான் வாழுறாங்க, எனக்குன்னு ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கும்போது பிஎஃப்னு ஒன்று வருதுங்கிறத தவிர, 2000 இருந்தாலும் அது வருதுங்கிறத தவிர, 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மருத்துவம் இலவசம்னு சொல்லிட்டான். இப்போ நான் வாழறதுக்கு என்ன வேணும்னு கேட்டால், இருக்க இடம் வேணும், சாப்பிடணும், அதே மாதிரி மருத்துவம் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். மருத்துவத்தை உங்களுக்கு இலவசமாக்கிட்டார். இந்த 330 ரூபா கட்டினா உங்களுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் வருங்கிறது மோடி கொண்டு வந்த சிஸ்டம் இல்லை. அது இந்தியாவில் முதல்ல இருந்தே இருந்தது. அதை உங்களுக்கு யாரும் சொல்லலை. ஏன் சொல்லலை? சொன்னால் ப்ரைவேட் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் போக மாட்டீங்க, அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸே லாஸ் ஆகிடும். 140 கோடி பேருக்கும் வருஷத்துக்கு 330 ரூபா கட்டினா போகிறோம், 10 லட்ச ரூபா உங்களுக்கு வரும். இதான் ஸ்கீமு. இது மோடி கொண்டு வந்தது இல்லை, மோடி வெளியில் சொன்னது. அது வரைக்கும் அதை அமுக்கி வச்சுருந்தாங்க, சொல்லாமல் விட்டுருந்தாங்க. யாருக்கு தெரியுமா, அவன் மட்டும் நல்லா இருக்கட்டும், மற்றவனெல்லாம் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ மருத்துவம் இலவசமாகுது. நீங்கள் உங்கள் குழந்தைய நல்லபடியாக வளர்க்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. லவ்ஜிகா அதெல்லாம் இல்லாமல் தப்பிச்சு நல்லா வளர்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் மீறி உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால், அங்கே தான் ஹிந்து மதத்தில் மடங்கள்னு இருக்குது. அது என்னென்னா ஷேர் ஆட்டோ மாதிரி. நான் தனியாக வாழ்ந்து கஷ்டப்படுறத விட மடத்தில் போய் உட்காந்துட்டேன்னு சொன்னேன். அதாவது எல்லாம் பண்ணி முடித்து கடைசியில் அதுவும் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேங்கிற மாதிரியான ஒரு பாப்புலேஷனுக்குள்ளே இருக்கேன்னா, அப்போ நான் ஷேர் ஆட்டோ மாதிரி மடங்களுக்கு போயிட்டேன்னா, அங்கே என்ன மாதிரி ஒரு 20 பேர் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கும். இப்படி ஒரு சமுதாயம் பெரிய அளவில் நம்ம முன்னாடி பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் நாம் சம்பாதிக்கும் போதே சேமித்து, நாம் சம்பாதிக்கும் போதே பசங்களை நல்லா வளர்த்துட்டு, அவங்க நம்மளை காப்பாற்றுற மாதிரி, நாம் அவங்கள காப்பாற்றுற மாதிரி இல்லாமல் அவங்க நம்மளை காப்பாற்றுற மாதிரி வளர்த்துட்டால் இந்த பிரச்சனை இருக்காது. இது என்னுடைய பதில் இல்லை ஐயாவுக்கு.
ஐயாவுக்கு என்னுடைய பதில் ஒன்றே ஒன்று தான். குப்பாத்தாலோ சுசீலாவோ ரங்கநாயகியோ ஜேம்ஸோ தேங்காய் எண்ணெய் வாங்கினா இவ்வளோ வரி கட்டுறான். ஜெகத் ரட்சகனும் தேங்காய் எண்ணெய்க்கு அதே வரி தான் கட்டுறாரு, நீங்களும் அதே தேங்காய் எண்ணெய்க்கு அதே வரி தான் கட்டுறீங்க. எக்ஸ்பெண்டிச்சர் டேக்ஸ் இந்தியாவில் எல்லாரும் கட்டுறாங்க. ஏழையோ பணக்காரனோ கொழுத்த பணம் உள்ளவனோ திமுகவில் இருக்கிறவனோ அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரே மாதிரி தான் கட்டுறாங்க. இந்த இன்கம் டேக்ஸில் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நாம் இன்னும் சலுகைகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையை சொன்னால் இன்கம் டேக்ஸ் வெளியில் எடுக்கப்படணும். இப்போ ஆல்ரெடி 12 லட்சத்துக்கு கொடுத்துட்டாரு. 12 லட்சம்ங்கிறது ஒரு வருஷத்துக்கு எடுத்து ஒட்டுமொத்தமாக இன்கம் டேக்ஸை அபாலிஷ் பண்ணணும்ன்றா இன்னைக்கே எடுக்கணும்னா புரியல. 140 கோடியில் டேக்ஸ் கட்டுறவன் 4 கோடி பேர். மற்றதுக்கெல்லாம் சேலரியிலே பிடிச்சிடுறாங்க. ப்ரைவேட்டாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் டிடிஎஸை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சாலும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் திருப்பி தானே வருது. 12 லட்ச ரூபாய் வரைக்கும் விட்டார்ல. ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய், ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற வரைக்கும் உங்ககிட்ட அந்த டேக்ஸ் கிடையாது. வேறு என்ன பண்ணணும்? அப்போ அதை நீங்கள் சேமிப்பாக மாற்றி அந்த டேக்ஸ் கட்டினீங்க இல்லையா? போன வருஷம் வரைக்கும் மன்மோகன் சிங்கிற அற்புதமான பொருளாதார நிபுணர் நாட்டை ஆண்டும்போது 40,000 டேக்ஸ் கட்டினீங்கல்ல, அதை இன்றைக்கி சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? உங்களுடைய சேமிப்புங்கிறது அதுதான் ஆகிடும். அதை உங்கள் பையன் பிரிச்சுக்க முடியாது இல்லையா? மருமகள் வந்து கூட்டிகிட்டு போயிட முடியாது இல்லையா? அந்த 40,000 உங்களோடது தானே. ஆக நம்ம முன்னாடி எல்லாமே நல்லதாக இருக்குது. நமக்கு தான் வந்து அதை உடனே அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையில் அதை கொண்டு போகணும். ஓகே, தேங்க்யூ. நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா உங்களோட ரீல்ஸ், பாட்காஸ்ட் அண்ட் கான்டென்ட் வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஒரு ஸ்டுடியோ தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே நம்ம சென்னை வேளச்சேரியில ப்ரொஃபஷனல் கேமராவோட அண்ட் ப்ரொஃபஷனல் கேமராமேனோட ஒரு பாட்காஸ்ட் ஸ்டுடியோ இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா உங்க வீடியோஸை எடிட் பண்ணி கொடுக்குற ஃபெசிலிட்டியும் இருக்கு. இன்னும் உங்க ப்ரொஃபைல் ஹேண்ட்லிங்கும் பண்ணி கொடுப்போம். ஸோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? ஸ்க்ரீன்ல தெரியற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனடியாக உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணுங்க. திஸ் இஸ் த ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் யர் கண்டென்ட் கிரியேஷன் ஜர்னி. ஸோ இந்த எபிசோட்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு உரையாடல். அடுத்தடுத்து நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் என்று சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்ட் கமெண்ட்லேயும் உங்களுக்கு போட்டு விடுறேன். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்களே உங்களை அழைக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.